என்ன உமா வசந்தி நீங்க 2 பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க? சின்ன பொண்ணுங்க? அவ அண்ணா வந்துட்டு இருக்கா. சரி அந்த பாயில உட்காருங்கம்மா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஏக்கா ராணி அக்கா, இது என்னக்கா சக்கை சிவப்பு கலர்ல இருக்கு? அதாம்மா, அது என்னதோ ரெட் கலர் சக்கையாம். நேற்று இவரு எங்கேயோ போனப்பா வாங்கிட்டு வந்தாரு. 350 ரூபாய்க்கு இந்த ஒரு சக்கை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஐயே, நம்ம ஊர்ல எல்லாம் 100 ரூபாய்க்கு அழகான சக்கை எல்லாம் கிடைக்கும். வேணா கொஞ்சம் வேற பேசி ஒரு 80 ரூபாய்க்கு போல வாங்கிட்டு வந்திருக்கலாம். எதுக்கு இந்த 350 ரூபா கொடுத்து இந்த ரெட் கலர் சக்கை? எல்லா சக்கையும் உள்ள சொலவு தான் இருக்க போகுது. நானும் அதான் வசந்தி அவர்கிட்ட கேட்டேன். கேட்டா பிள்ளைகளு தின்னாட்டுன்னு வாங்கிட்டு வந்தாராம். ஏன் பிள்ளைல இருந்து நம்ம தின்ன சக்கையெல்லாம் கொடுத்தா தின்னாதா? சரி விடுங்கக்கா, ஆசைக்கு வாங்கிட்டு வந்திருப்பாரு. எக்கா அது என்னக்கா சிவப்பு கலர்ல என்னதோ இருக்கு? அதே சோப்பு சக்கையாம். இப்படி எல்லாமா சக்கை இருக்கு இந்த உலகத்துல? நான்லாம் இதை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கேன். எக்கா ராணி அக்கா, என்ன சின்ன பொண்ணு சொல்லு. எக்கா இந்த சக்கையில நம்ம சக்கைப்பான் வச்சு சாப்பிடுவோமா? சூப்பர் ஐடியா சின்ன பொண்ணு. ஏக்கா ரொம்ப நாள் முன்னாடி சாப்பிட்டதுக்கா சக்காப்போம், அவிச்சு தருவியலா? சரிம்மா, நீங்க எடுத்து அந்த சக்கையை வெட்டுங்க. எக்கா கத்தி. உமா அந்த சக்கையை தூக்கிட்டு வா பாப்போம். சரி சின்ன பொண்ணு. நீ ஏன் உமா கிளவியல் வந்த போல கூனி கூனி வர? சக்கை சரியான வெயிட் சின்ன பொண்ணு, அதான் தூக்க முடியல. பரவாயில்ல, 350 ரூபாய்க்கு சக்கை நல்ல கனம் தான். எங்க சின்ன பொண்ணு, இப்போ உள்ள சக்கை எல்லாம் கனமா தான் இருக்கும், உள்ள சொலையே இருக்காது. எங்க தோட்டத்துல எத்தனை சக்கை எவ்வளவு கனமா இருக்கும், உள்ள ஒரு சொலை இருக்காது. அது ஏதோ கரெக்டு தான்க்கா. சின்ன பொண்ணு சக்கையை கொண்டா சின்ன பொண்ணு, வெட்டட்டு. ராணியக்கா சக்கையை வெட்டியாச்சு, நாங்க கொண்டு போய் சக்கைப்பா வச்சு தாங்க. இன்னும் எல்லாம் உங்க வேலை தான். நான்லாம் சக்காப்பத்துன்னு எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நானும் தாங்க, நல்லா முன்னாடி சாப்பிட்டது சக்காப்பம். நான் சாப்பிட்டு 1 வருஷத்துக்கு மேல ஆகும். 5 வருஷத்துக்கு கழிச்சு இன்னைக்கு தான் நான் சக்காப்பா சாப்பிட போறேன். ஏன்க்கா நீங்க 5 வருஷம் சக்கப்பா சாப்பிடாம இருந்தீங்க? யாராவது விரதமா? அவிக்கிறதுக்கு மடியா இருக்கும் சின்ன பொண்ணு, அதான் இந்த சக்கையில வந்தது அந்த சொலையை மட்டும் வெட்டி தின்னுட்டு அப்படியே போட்டுருவேன். அதானே பார்த்தேன். சரி, நம்ம சக்கை பாயசம் செய்வோமா? உங்களுக்கு வைக்க தெரியுமா? தெரியாதே. அப்ப வாயை கொஞ்சம் மூடிட்டு இருக்கலாம். அப்ப சக்கை பிரியாணி பண்ணுவோமா? செய்ய உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. சரி அப்ப மூடிட்டு இருக்கலாம். உங்க வீட்டுல போய் நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு, வயசானவியலுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்லி எங்க டீச்சர் எல்லாம் என்ன சொல்லி தந்திருக்காவ. இழுவ போற போக்குல என்ன கிளவின்னு சொல்லிட்டு போறேல்ல? ஏக்கா, நான் எப்பங்கா உங்களை கிளவின்னு சொன்னேன்? வயசானவியலுக்கு மரியாதை கொடுக்கணும் தானே சொன்னேன். என்ன வயசானவன் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன 80 வயசாயிட்டு. எக்கா போய் சொல்லாதியாக்கா, உங்களுக்கு நல்ல வயசு உண்டுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். சும்மா பவுடரையும் போட்டு 4 முடியை வெட்டி இந்த சைடு 2 இந்த சைடு 2 போட்டு நடந்தா உங்களுக்கு வயசு இல்லையா? எனக்கு வெறும் 34 வயசு தான் ஆகுது. அடுத்த வருஷம் தான் எனக்கு 35 வயசே ஆகும். என்னக்கா சொல்லுதிய? உங்களுக்கு கல்யாணத்து அப்பமே உங்களுக்கு 27 வயசுன்னு சொன்னாவ. எப்படியும் சியானாக்கு ஒரு 10-15 வயசு ஆகிறாதா? அப்ப என்ன 42 வயசுன்னா சொல்லுங்க போட்டி. சின்ன பொண்ணு, வசந்தி அக்கா நல்லா ஏமாத்துக்காவ. அவையில கல்யாணத்தப்ப அவளுக்கு 27 வயசு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சரி நீ உன் வேலையை இருந்து மூடிட்டு பாரு. எக்கா சக்கை சொலையா விட்டிட்டு இருக்கிய? ஆமா வசந்தி, நீ 2 சோளை எடுத்து சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேருக்கும் 2 சோளை போல எடுத்துட்டு போ. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமோ? ஆமா வசந்தி, சக்கை பழத்துல தேங்காய் போடணும்ல, கொஞ்சம் தேங்காய் திருவி தருவியா? அதுக்கு தேங்காய் போடுவாங்களாக்கா? தேங்காய் போடணும், ஏலக்காய் போடணும், பிறகு நமக்கு இனிப்பு ஏதாவது தேவைப்பட்டுன்னா கொஞ்சம் சர்க்கரை வெட்டி போடணும். ஓ, அப்ப சக்கைப்பா அவிக்கணும்னா நிறைய வேலை உண்டோ? நான் ஈஸின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த சக்கை எல்லாம் வெட்டி இந்த சவுனி எல்லாம் எடுக்கண்டாமா? ஆமா, இந்த சக்கை சவுனி எல்லாம் எடுக்கும்போது ஒரு வழி ஆயிடுவோம். ஆனா நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் அதை நம்ம இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அது எங்கேயுமே கிடைக்காது. ஏக்கா சக்கப்பா அவிச்சாச்சா? வயிறெல்லாம் பசிக்குது, சீக்கிரம் அவிங்கக்கா. ஆமா, அங்க அவிக்க முன்னாடி இவளுக்கு எடுத்து கொடுத்தணும், இல்லைன்னா இவளுக்கு ஆகாது. ஏக்கா இந்த சக்கை இவங்க எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாவ? ஏதோ ஒரு இடம் சொன்னாருவோம்மா, அதை நான் மறந்துட்டு பிறகு கேட்டு சொல்லுங்க. என்ன எதுக்கு? என்ன இந்த மாடுல வீட்டுல எங்கேயும் காணல, எங்க போச்சோ ஏதோ. இன்னும் நிக்குது. ஓடாத ஓடாத. அப்படிதான் செல்லம்ல, வீட்டுக்குள்ள போமா. என்னக்கா நீங்க ஒரு மாடு வச்சிருக்கீங்க? லைட்டா பயங்காட்டம்னு தெரிச்சிட்டு ஓடுது, அப்படியே உங்களையே போலதான் இருக்கு. கிறுக்கி மெண்டலு, நான் மாடு அங்கேருந்து விரட்டி கொண்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு, நீ இங்கே விரட்டி விட்டுட்ட.
முழு மாடு முழு மாடு. நான் இனி அந்த மாடு எங்க போய் தேடுவேன் கிறுக்கி. ஏக்கா மாட்டுக்கு தைரியம் கொடுக்க நல்ல வேலை தானக்கா செய்தேன், இதுக்கு ஏன்க்கா என்கிட்ட கோவப்பட்டு இருக்கீங்க? எல்லாம் விளங்கியே மாட்டேன் பாத்துக்கா. நம்ம இப்ப என்ன பண்ணோம், இதுக்கு எழுந்து ஏன்ட்ட வெடிச்சிட்டு இருக்காவ? சரி மண்டைக்கு வெளியிலயா இருக்கும், எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆமா, சின்ன பொண்ணு உமா எல்லாம் எங்க வசந்தி காணல? அவ உமா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா. சின்ன பொண்ணு அங்க எங்கேயாவது பேர்பாலா இருக்கும். ஓ சரி சரி. என்ன சக்காப்பாலாம் வச்சாச்சா? இல்ல சின்ன பொண்ணு, அடுப்புல வெந்துட்டு இருக்கு. லட்சுமி வா லட்சுமி, வந்து உட்காரு. ஹோ, காலையில இருந்து எங்க பார்த்தாலும் இந்த முழு மாடா இருக்கு. ஏன் லட்சுமி அவளை முழு மாடுன்னு சொல்லுங்க, அவ பாவம். ஓ ஒரு மாதிரி பாவம். என் மாடை விரட்டி விட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் இப்போதே பிடிச்சு கட்டி போட்டிருக்கேன், உனக்கு தெரியுமாட்டி? சும்மா வந்து என்னத்தையாவது பண்ணணும்னு சொல்லி அந்த மாடையை விரட்டி விட்டு இந்த மாடு விலையில போய் நிக்கி, நான் தான் அதை விரட்டி கொண்டு வந்திருக்கேன். சரி நீங்க முன்னேற இருந்து பேசிட்டு இருங்க, நாங்க போய் அந்த சக்கப்பம் அவிஞ்சிட்டான்னு போய் பார்த்துட்டு வரேன். ராணி என்னது சக்கப்பமா? ஆமா லட்சுமி அக்கா, இவையே நேரத்து எங்கேயோ போனப்போ ஒரு சக்கை வாங்கிட்டு வந்தாவ, அது சோப்பு சக்கை. சோப்பு சக்கையா அப்படின்னா என்னது? அது சக்கையில ஒரு டைப்பான் சோப்பு சக்கை. இவெல்லாம் அதுல சக்கம்மா வச்சு கேட்டாவெல்லாம் அதான் அவிச்சிட்டு இருக்கேன். ஓ சரி சரி சரி. அக்கா லட்சுமி வந்தல நின்றுட்டே இருக்க. என்ன லட்சுமி அக்கா, மாடு இருக்கு, பால் கறந்து விற்கலாம், ஒரே பணம் தானே, வயல்லாம் கிடக்கு. நீ கண்டியா நாங்க பணத்துல கிடந்து மிதந்துட்டு கிடக்குத? நாங்களே கடத்தை வாங்கி வச்சுட்டு எங்கேருந்து பைசா மறிக்கன்னு தெரியாம இருக்கோம், எங்கள்கிட்ட வந்துட்டு இந்த பைசால மிதக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காது. நான் என்ன கேட்டேன், பணம் நிறைய இருக்குல்லான்னு தானே கேட்டேன். நீங்க வச்சிருந்தாலும் இல்லைன்னு தானே சொல்லுவீங்க. தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத வசந்தி, பிறகு கோவப்பட்டுருவேன். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாத்துக்கா, மூஞ்சியெல்லாம் அடிச்சு உடச்சிருவேன். இந்தாங்கம்மா எல்லாரும் சக்கப்பா எடுத்துக்கிடுங்க. ராணி அக்கா எத்தனை நாள் எடுக்கணும்னு சொல்லுங்க. சின்ன பொண்ணு, உனக்கு எத்தனை வேணுமோ எடுத்துக்கோ சின்ன பொண்ணு, அங்க நிறைய இருக்கு. சரிக்கா. அக்கா எனக்கு சக்கப்போ எங்க? உனக்கும் இருக்குமா, வா வந்து எடுத்துக்கா. சரிக்கா. என்ன லட்சு, சக்கப்பம் வேண்டாமா? மூஞ்சி ஒரு மாதிரி தூக்கி வச்சிருந்த போல இருக்கு, பாத்திடுங்க, பிடிங்கி தின்றா போறேன். மாலை மாடு என்ன கொடுத்தாலும் தின்னா போல, வெளியில சாணி கிடக்கும், டீ எடுத்து தின்னு. அதெல்லாம் நான் தின்ன மாட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு வேண்டி வச்சிருப்பேன். ஐயோ பெரிய காமெடி, நான் நாளை வச்சிருக்கேனா? சரி சில்லாட்ட. சில்லாட்டா ஆயிரங்கால் அட்டைன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு என் மூக்கிலே குத்திடுவேன். ஓ சின்ன பொண்ணு, சக்கப்பம் ஒரே சூடா இருக்கு சின்ன பொண்ணு, எப்படி சாப்பிடுறது? சூடா இருக்குன்னா பரவாயில்லம்மா, என்கிட்ட வந்துட்டு நீ சும்மா இரு. சூடாலாம் இருக்கு சக்கப்போ, நான் சாப்பிடுவேன். அந்த அதை மூடிட்டு தின்னு, சூடா இருந்தாலும் ஊதி ஊதி தின்னு. சூடா இருந்தாதான் சாப்பாட்டுக்கு ஒரு ருசி, இது கூட தெரியல உனக்கு. சரிக்கா, நான் இன்னி ஊதி ஊதி சாப்பிடுவேன் சரியா?